குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையீடு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்களுடைய குறுக்கீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் எதிர்மறை பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் அன்வான்ட் டாக்ஸ் வீட்டில் இருக்குது. ஏன்னா கூட பிறந்தவங்க அண்ணனோ அக்கவோ தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவாங்க. எதுக்கு இவனுக்கு மட்டும் பணம் கொடுக்குறீங்க, அவனுக்கு ஏன் கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஏன் கொடுக்கலான்னு கேள்வி கேட்பாங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி, படிக்கின்ற குழந்தைகளும் சரி, உங்களுடைய குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் பெருசாக ஈடுபாட்டை காட்டாமல் இருக்கணும். குடும்பத்தினுடைய எல்லா பிரச்சனையிலையும் நீங்கள் போய் மூக்க நுழைக்கக்கூடாது. அதுலேருந்து விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்னா, வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா எப்போ பாரு அழுதுட்டுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சுக்கிரன் சாதகமாக இல்லைன்னு அர்த்தம். குரு சாதகம் இல்லாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சுக்கிரன் சாதகமாக இல்லை அப்படின்னா சந்தோஷம் இருக்காது, சுக வாழ்க்கை இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது. குறிப்பாக உங்களுக்கு திருமணம், தாம்பத்திய சந்தோஷம் இருக்காது. இது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த சுக்கிரன் ஒழுங்காக இருந்தால் தான் சாப்பிட முடியும். நீங்கள் ஹோட்டலுக்கு போனாலும் உங்கள் நேரம் போனீங்கன்னா அங்கே போய் எல்லாம் பழசாக தான் இருக்கும். கடைசியில் பார்த்தா அங்கேயும் போய் இட்லியும் தோசையும் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தில் சந்தோஷமான அனுபவத்தை தரக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டால் இந்த சுக்கிரன் தான். என்டர்டெயின்மெண்ட்டுக்கான கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் கோச்சாரத்தில் ஒழுங்காக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. கோச்சாரத்துலேயும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்ததுன்னா உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால தான் அதுக்கு உண்டான பரிகாரத்தோடு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த சுக்கிர பயிற்சியை போட்டுட்ருக்கோம். உடனே எல்லோரும் வியூஸ்க்காக போடுறாங்க அப்படின்ட்டு. வியூஸ்க்காக போடணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்குன்னு சில வேண்டாத டாபிக் இருக்குது. அதெல்லாம் எடுத்து போட்டால் எங்களுக்கு வியூஸ் வந்துடும். எங்களுக்கு வியூஸ்க்காக இல்லை, எங்களுடைய கடமை இதை உங்களுக்கு நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று சுக்கிரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது தன்னுடைய நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார். கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசி கூட நட்பு கிரகத்தினுடைய வீடு, சந்திரனுடைய வீடு. சிம்ம ராசி சூரியனுடைய வீடு. சூரியன் சுக்கிரனுக்கு நேர் எதிரி. ஏன்னா குரு டீச்சர் சூரியனுக்கு, சுக்கிரன் அசுரர்களுக்கு டீச்சர். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்து போகாது. அதனால் இந்த சுக்கிரன் எதிரி வீட்டில் போய் உக்காரதுனால சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குழப்பங்கள் என்ன மாதிரி குழப்பங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சூரியன் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். துலா மாதம்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாத பிறப்பு. துலா மாதம் அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. இதில் செப்டம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசிக்கு வரார். அந்த சிம்ம ராசி அதிபதியான சூரியன் கன்னி ராசியில் புதனோடு சேர்ந்துருக்கார். இதில் புதன் தன்னுடைய உச்சஸ்தானத்தில் இருக்கார். இந்த அமைப்பின் மூலமாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கின்ற காலத்தில் சுக்கிரன் தரக்கூடிய நற்பலன்கள், சங்கடமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் 14லேருந்து அக்டோபர் 9 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிரன் கேதுவோடு இணைய போகிறாரு சிம்ம ராசியில். கன்னி ராசியில் சூரியனும் புதனும் இணைந்துள்ளார்கள். செவ்வாய் துலாம் ராசியில் குருவின் பார்வையில் இருக்கார். கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி வக்கரமாக இருக்கார். நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் சனி வக்கரமாக இருக்கிறதுனால சில மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அது என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதில் அக்டோபர் மாத கடைசியில் தான் புதன் விருச்சிகத்துக்கு போகிறார். புதன் விருச்சிகத்துக்கு, அதாவது கன்னியிலேருந்து துலாம், துலாத்துலேருந்து விருச்சிகம், இப்படி 2 இது போகிறதுனால
அக்டோபர் மாதம் வரைக்கும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் ஏற்படும். அது அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் 9ஆம் தேதிக்கு மேலே, அக்டோபர் 9 கன்னிராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகும்பொழுது புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படும். அந்த பீரியட் வரைக்கும் எப்படி இருக்குது, அந்த அக்டோபர் 9ஆம் தேதி வரை எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள்? ஏன்னா செவ்வாய் குரு பார்வை விட்டு விலகிறதே ஒரு பெரிய விசேஷம்னு நம்ம செவ்வாய் பயிற்சியில் சொல்லியிருக்கோம். அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு பார்க்கறதுக்கு தான் உங்களை அழைக்கின்றேன். வாருங்கள், உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம். மகர ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதி புதன், அவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். ஆனால் அதே சமயம் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் வரதுனால உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆனால் எதிரிகள் தொல்லை இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் என்னதான் நீங்கள் இனிமையாக பேசினாலும் சரி, ரொம்ப நல்லவங்களாட்ட பேசுவீங்க. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய குதர்க்க வார்த்தைகள் தான் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயரை ஏற்படுத்தும். குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையீடு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்களுடைய குறுக்கீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இத்தனை நாளாக உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருந்தது, இப்போவும் பணப்பற்றாக்குறை இருக்குது. ஆனால் இப்போ ரொட்டேஷனுக்கு பணம் வரும். ஏன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ரொட்டேஷனுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது. உங்களுடைய எதிரிகள் அடங்கி போவார்கள், எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள்னால தாய் வழி உறவுகளிடம் விலகி இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவுகளோ அல்லது தாய் வழி சொத்து சம்பந்தமான விஷயங்களிலோ உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் இருக்குது. எதிரிகள் அடங்கி போவார்கள், உங்களுக்கு எதிரிகளற்ற சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறதுனால இந்த 9ஆம் இடத்துல சூரியன் புதன் அப்படிங்கிறது இது ஆக்சுவலாக 9ஆம் இடத்துக்கு சூரியன் எப்போ போகிறாருன்னா 15ஆம் தேதி 16ஆம் தேதிக்கு மேலே தான், செப்டம்பர் 16 தேதிக்கு மேலே தான் போகிறார். அந்த இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால தந்தை வழியில் சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் எதிர்மறை பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் அன்வான்ட் டாக்ஸ் வீட்டில் இருக்குது. ஏன்னா கூட பிறந்தவங்க அண்ணனோ அக்கவோ தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவாங்க. எதுக்கு இவனுக்கு மட்டும் பணம் கொடுக்குறீங்க, அவனுக்கு ஏன் கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஏன் கொடுக்கலான்னு கேள்வி கேட்பாங்க. உங்களை வாழ்க்கையில் வசத்தை வைக்கணும், இல்லை உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் உங்கள் பெற்றோர் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு அதில் பங்கு வேணும்னு கேட்பாங்க. அதனால் ஒரு சின்ன மன வருத்தம் இருக்கும். நீங்கள் ஆர்கியூமெண்ட்டே பண்ணக்கூடாது. இப்போது இஃப் யூ ஆர்கியூ நவ் தென் தட் வில் கிரியேட் அ ரக்கஸ் இன் யுவர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இழப்பை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி, படிக்கின்ற குழந்தைகளும் சரி, உங்களுடைய குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் பெருசாக ஈடுபாட்டை காட்டாமல் இருக்கணும். குடும்பத்தினுடைய எல்லா பிரச்சனையிலையும் நீங்கள் போய் மூக்க நுழைக்கக்கூடாது. அதுலேருந்து விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது இருந்தாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். பட் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்து சுக்கிரன் பெண்களுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த 12 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மாசாந்திர சுழற்சியில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். அதே சமயம் திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியத்தில் ஒரு சின்ன தடுமாற்றத்தை, சிக்கலை, தாமதத்தை ஏற்படுத்துவார். இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால், மலை மீது இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கு சென்று வருவது, வழிபட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஆடு மாடு இந்த மாதிரி 4 கால் பிராணிகள், அதில் பெண்ணினத்திற்கு உதவி செய்வது, பெண்ணினத்திற்கு உணவு அளிப்பது செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான அமைப்பை உருவாக்கும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு சுகத்தை மட்டுமல்லாமல், சந்தோஷத்தை மட்டுமல்லாமல், அனுகூலமான பலன்கள், அதாவது சுக குறைவிலிருந்து விடுபடுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோட் சொல்லியிருக்கோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள், சுக்கிர பயிற்சி பலன்கள் மட்டுமல்லாமல், செவ்வாய் பயிற்சி பலன்கள் மட்டுமல்லாமல், இந்த கிரகங்களுடைய கூட்டு பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு
அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரிலோ வாட்ஸ்அப்பிலோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான சுகத்தையும் சந்தோஷத்தையும் அந்த சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.